ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிரி குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட சுருளிராஜ் நடித்த பார்ட் 2 படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1ல் 6 படங்களை பற்றி பார்த்தாச்சு. இது பார்ட் 2 படங்களுங்க. பார்ட் 2 படங்களில் 7லேருந்து 12வது படம் வரை பார்க்க போகிறோம். பார்ட் 3 இருக்குங்க, அதுக்கடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்ட் 2 படங்களான 7லேருந்து 12வது படம் வரை பார்க்க போகிறோங்க. அந்த படங்களில் எப்படி நடிச்சிருக்கிறாப்புல, நம்ம ரஜினிகாந்த் கூட எப்படி க்ளோஸாக நடிச்சிருக்கிறாப்புல அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. என்னென்ன படங்கள் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரஜினிகாந்த் கூட நம்ம சுருளிராஜன் 7வது படமாக 1978ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 28வது வயசில் என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் ஸ்ரீபிரியா நடிச்சிருக்காப்புல. நம்ம சுருளிராஜன் மனோரமாவை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிருக்காப்புலங்க. அதாவது நம்ம மனோரமா தான் நம்ம சுருளிராஜனை லவ் பண்ணுவாப்புல. அதே மாதிரி சீன்லாம் அமைஞ்சிருக்குங்க. இந்த படத்தை பி மாதவன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் சரவணா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. 8வது படம் 1978ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 28வது வயசில் பாவத்தின் சம்பளம் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் கூட சுருளிராஜன் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் நம்ம சுருளிராஜன் ராஜன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தை டேரக்டர் துரை தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. நம்ம ரஜினிகாந்த் இந்த படத்தில் ஹிம்செல்ஃபாக தான் நடிச்சிருக்காப்புலங்க. 9வது படம் 1978ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 29வது வயசில் தாய் இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிற படம் தாங்க. இதில் ஸ்ரீதேவி நடிச்சிருக்காப்புல. நம்ம சுருளிராஜன் சிகாமணி அப்படிங்கிற கேரக்டரில் செம்ம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை தியாகராஜன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் பக்வா பக்ரி அப்படிங்கிற கேரக்டரில் செம்ம சூப்பராக நடிச்சிருக்காப்புலங்க. 10வது படத்தை பற்றி பார்த்துடலாம். 10வது படம் 1978ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 29வது வயசில் தர்ம யுத்தம் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் ஸ்ரீதேவி நடிச்சிருக்காப்புல. இதில் நம்ம சுருளிராஜன் ரஜினிகாந்துக்கு ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை RC சக்தி தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் செம்ம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. 11வது படத்தை பற்றி பார்த்தலாம். 11வது படம் 1979ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 29வது வயசில் 6லிருந்து 60 வரை அப்படிங்கிற படம் தாங்க. இதில் சங்கீதா கதாநாயகி நடிச்சிருக்காப்புல. நம்ம சுருளிராஜன் நாயுடு அப்படிங்கிற கேரக்டரில் செம்ம சூப்பராகவே காமெடி பண்ணி நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை SP முத்துராமன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் சந்தானம் அப்படிங்கிற கேரக்டரில் செம்ம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. அதுக்கடுத்து 12வது படத்தை பற்றி பார்த்தலாம். 12வது படம் 1980ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 30வது வயசில் காளி அப்படிங்கிற படம் தாங்க. இதில் சீமா கதாநாயகி நடிச்சிருக்காப்புல. இதில் சுருளிராஜன் சொக்கு அப்படிங்கிற கேரக்டரில் செம்ம சூப்பராக காமெடி ரோலில் கலக்கியிருக்காப்புலங்க. இந்த படத்தை IV சசி தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் காளி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் செம்ம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட சுருளிராஜன் நடித்த 7லேருந்து 12வது படங்களை பற்றி பார்த்தாச்சு. அதுக்கடுத்து பார்ட் 3ல் நம்ம இன்னும் 6 படங்களை பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த படத்தில் நம்ம இப்போ பார்த்த இந்த 6 படங்களில் உங்களுக்கு எந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் கூட நம்ம சுருளிராஜன் செம்ம சூப்பராக நடிச்சிருக்கிறாப்புல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிரி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.